தினமும் 5 அழகு குறிப்புகள். பனிக்காலத்துல உதட்டோட தோல்லாம் பிளவுபட ஆரம்பிக்கும், தோல்லாம் உரியும், ஏன் சிலருக்கு ரத்த கசிவு கூட ஏற்படும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, நெய்யை உருக்கி லேஸ் சூடா இருக்கும் போது அதை உதட்டுல தடவிடணும். இதனால தோல் உரியாது, பிளவும் ஏற்படாது. இதை ஒரு நாளைக்கு 3-4 தடவை கூட செய்யலாம். அதே போல சில பேருக்கு குளிர்காலத்துல கொஞ்சம் நகம் வளர்ந்திருந்தா கூட அது உடஞ்சிடும், அந்த அளவு ஸ்ட்ராங் இல்லாம இருக்கும். இவங்க என்ன பண்ணலாம்னா, பால் ஒரு 1/4 கப்பு, பயத்தம் பருப்பு மாவு 2 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், இந்த 3ஐயும் அரைச்சு நகங்களுக்கு சுற்றிலும் நல்லா தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சுடுநீர்ல கழுவிடலாம். இதனால நகங்கள் துருத்திட்டே வராது, உடையவும் செய்யாது, ஸ்ட்ராங்கா அழகா இருக்கும். குளிர்காலத்துல தலையில வறட்சி ஏற்படுறதால முடி உதிர்வது ரொம்ப அதிகமா இருக்கும். முடி உதிர்வதை நிறுத்துறதுக்கு கரிசலாங்கண்ணி கீரை 2 கப் எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி நல்லா ஜூஸா ஆக்கிட்டு அந்த சாற்றை தேங்காய் எண்ணெய் 1/4 லிட்டர் சேர்த்து காய்ச்சி ஒரு தைலம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தைலத்தை குளிக்கிறதுக்கு முன்னாடி லேசா சூடு பண்ணி தலையில வேர்க்கால்கள்ல இருந்து முடியோட நுனி வரைக்கும் நல்லா தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னா முடி உதிர்வது நல்லா கண்ட்ரோல் ஆகும். இது எல்லாருக்குமே உதவக்கூடிய ஒரு தைலமா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கருவளையம் மறைய ஒரு சூப்பரான டிப் இருக்கு. ரோஜா இதழ்கள் ஒரு 10 எடுத்துக்கங்க. அதோட கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா அரைச்சு வடிகட்டி அந்த ஜூஸை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. அப்புறமா ஒரு காட்டன் துணியை அந்த பால்ல நனைச்சு கண் இமைகளுக்கு மேல வச்சோம் அப்படின்னா கண்கள் புத்துணர்ச்சி பெறும், கருவளையமும் மறையும். நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கீங்க, கிரீன் டீ, பிளாக் டீக்கு ஆல்டர்னேட்டா ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க லெமன் கிராஸ் டீயை எடுத்துக்கலாம். இதுல கேலரிஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கறதால உடல் எடை குறைக்கிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம தூக்கமின்மை பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். இந்த வீடியோல நல்ல தரமான லெமன் கிராஸ் டீயை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த வீடியோவை நீங்க இன்ஸ்டால பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. டைரக்டா இந்த ப்ராடக்டோட லிங்கை நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன்.